உங்கள் ஆத்துமா ஆண்டவரை நம்பணும், சம்பளத்தை நம்பக்கூடாது. அவங்க பணம் தருவாங்க, இவங்க பணத்தை, மூத்த மகன் இவ்வளோ ரூபா தருவான், இளைய மகன் இதை தரேன்னு சொல்லியிருக்கான். நான் அதாவது தரேன்னு சொன்னப்பா, இப்போ எனக்கு இல்லையப்பா என்ன செய்யன்னு கேட்குற ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் ஆமாம் தரேன்னு சொன்னேன், இப்போ இல்லை, என்ன பண்ணுறீங்க? என்ன செய்ய முடியும்? தளர்ந்து போன கைகள், தள்ளாடுகிற முழங்கால்கள். புரியுதா உங்களுக்கு? அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கெதியாக இருக்கும்போதே, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும்போதே மைண்டில் ஒரு டிசிஷன் எடுங்க. என் ஆத்துமா தேவன் பேரில் தாகமாக இருக்கணும். ரெண்டாவது, என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கணும். மருமகா தருவாமா, அவருக்கு தருவார், இவர் தருவார், இவர் பணம் கொடுப்பாரு, இந்த மூத்த மகன் என்னை கவனிச்சிக்கிட்டுவான், இன்னும் பேங்க்கில் பணம் போடுறான். இப்போ உள்ள ஸ்டைல் படி சொல்கிறேன், பணம் போடுறேன்னு சொன்னாங்க, போடலை. அப்போல்லாம் பணம் அனுப்புகிறாங்கன்னு சொன்னாங்க, பணம் அனுப்பலை. புரியுதாங்க? இப்போல்லாம் பணம் போட்டு விடு எல்லாம் குயிக்காக டிரான்சாக்ஷன், டிஜிட்டல் இந்தியாவில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இல்லை? அப்போது நான் என்ன சொல்கிறேன், அவங்க போடுறாங்களோ இல்லையோ, கொடுக்குறாங்களோ இல்லையோ, உங்கள் ஆத்துமா தேவன் பேரில் வாஞ்சையாக இருக்கணும். ஆமேன். இளைஞர்களுக்கு சொல்கிறேன், சரியா, ஆண்டவரை மட்டும் நீ நம்பு. இளம் வாலிப தங்கச்சிமார்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரை மட்டும் பிடிச்சிக்கோ. நான் 20 வயதாக இருக்கும்போது, 19 வயது முடிந்தோ 20 வயது தொடங்கி 2 மாதத்தில் கர்த்தரை ரட்சித்தார். புரியுதா? 1961 பிறந்தேன். என் வயசு எவ்வளோ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போ 81 என் ஆண்டவர் என் லைஃப்பில் குறுக்கிட்டார். 61 பிறப்பு, 81 மறுபடியும் பிறப்பு. புரியுதா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது மோர் தென் 40 இயர்ஸ் இந்த ஊழியத்தில் அவர் தான் நடத்திக்கிட்டு போகிறார். நான் கண்ட ஒரே ஒரு காரியம், எந்த மனுஷனையும் நாம் நம்பக்கூடாது, எந்த மனுஷனையும் சாரக்கூடாது. எல்லாம் சில காலம்தான். இந்த நம்ம ஊரில் சென்னையில் இந்த லாரியில், ஆட்டோவில் எல்லாம் சில காலம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, பார்த்தீங்களா? அது உண்மை, எல்லாமே சில காலம்தான். ஆனால் என்றென்று நம்மோடு கூட இருக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான்.